ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேடோ ஃப்ரேம். ரீசெண்டாக 2025 வெளிவந்த ஒரு பிசிக்கலாஜிக்கல் ஹாரர் திரைப்படமான டைசைரா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கைப் ஆப்ஷன் காட்டுச்சுன்னா அதையும் ஒரு தட்டி விட்டுருங்க. டைசைரா, அதாவது த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கட்டிட வேலை நடந்துட்டு இருக்க ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. மது அப்படிங்கிற ஒருத்தரையும் காட்டுறாங்க. அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே டேபிளில் இருக்கிற ஒரு டீ கிளாஸ் விழுந்து உடையுது. அதை பார்த்தவருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தோணிட்டே இருக்கு. இப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன்ல யார்கிட்டயோ வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்பி போறாரு. என்னன்னு பார்த்தா அவரோட பக்கத்து வீட்டுல இருந்த கனிங்கிற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா. அவரோட பாடியை போலீஸ், ஃபயர் சர்வீஸ் எல்லாம் சேர்ந்து கிணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுக்கிறாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா, அம்மா, தம்பின்னு எல்லாருமே ஒரு சோகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. மதுவும் பார்த்துட்டே எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு. அங்கிருந்து கட் பண்ணா அப்படியே நம்ம ஹீரோவான ரோகன் ஒரு பொண்ணு கூட முரட்டுத்தனமான ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. லவ் லவ் பண்ற பொண்ணுன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. நம்மளால சரியான ஒரு பிளே பாய். தன்னோட விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு கீழே வர்றாரு. கீழே ஒரு பெரிய பார்ட்டியே நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரோவர்ட் ஆர்டிடெக்ட். அவரோட அப்பா, அம்மா எல்லாருமே அமெரிக்காவில் இருக்கிறாங்க. கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பணக்கார வீட்டு பையன். அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பேசிட்டு கிச்சனுக்கு போறான். அப்பதான் அவங்க கூட கிளாஸ்மேட்ல படிச்ச கனிங்கிற பொண்ணு நான் 2 நாளைக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்துட்டதா அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொல்றான். நம்மளால அதை கேட்டுட்டு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம எதுவும் எழுதி வச்சுட்டு இறந்துருக்காளா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கறான். அப்படிலாம் எதுவும் இல்லடா, கூட படிச்சவ தானே, நம்ம நாளைக்கு போயிட்டு வருமா அப்படின்னு கேட்கறான். போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பெட்ரூம் போயிடுறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பால்கனில நின்று தம் அடிச்சுக்கிட்டு கனியோட சேட்டிங் பண்ணதையும் அவ கூட எடுத்த போட்டோஸையும் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டும் அவனும் கனியோட வீட்டுக்கு போறாங்க. அங்கதான் நம்ம மதுன்னு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க இல்லையா, அவரை பாக்குறாங்க. அவரு யாருப்பா நீங்க, கனி கூட படிச்சவரா அப்படின்னு கேட்கறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, பதிலுக்கு நீங்க கனியோட ரிலேட்டிவா அப்படின்னு கேட்காங்க. இல்ல, நான் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கனியோட அப்பா அம்மாட்ட கூட்டு போறாரு மது. உடனே கனியோட அப்பாட்ட ஹீரோ கிரண் எங்க இருக்கான்னு கேட்க, மாடியில இருக்கான்பா அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே அவனும் ஒரு காப்பி வாங்கிட்டு அப்படியே காப்பியை குடிச்சிட்டு கனியோட ரூமுக்கு போறான். ரூம் சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்துட்டு அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு போறான். அங்கதான் நம்ம கனியோட தம்பி கிரண் இருக்கிறான். அக்கா இறந்த சோகம் கொஞ்சம் கூட இல்லாம ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கான். இவனை பார்த்ததுமே ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க, வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு சிகரெட் வாங்கி குடிச்சுக்கிட்டு, அக்காவை நான் தான் முதல்ல பார்த்தேன், ஏதோ துணி மாதிரி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுது, அப்புறம் பார்த்தா அதுதான் அக்கா அப்படின்னு சொல்றான். ஆனா அவனோட முகத்துல எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்ல. உடனே ஹீரோவும் எதுவும் உதவினா கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தூங்க போயிடுறான். தூங்கிட்டு இருக்கும்போதே ஏதோ வித்தியாசமா உணர்றான். உடனே எந்திரிச்சு வெளியே பாக்குறான். வெளியே எதுவும் இல்ல. திடீர்னு கதவு தானா திறக்கும். உடனே ரூம் விட்டு வெளியே போய் மாடியில நின்று கீழே பாக்குறான். அங்கேயும் யாரும் இல்ல. உடனே போய் தூங்கிடுறான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மது அவரோட வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோட பூஜை அறையும் அப்பா, தாத்தா அவங்களோட போட்டோக்களையும் காட்டுறாங்க. இந்த போட்டோ, அந்த பூஜை அறையில இருக்கிற விளக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா, தாத்தா எல்லாருமே வந்து மாந்திரீகத்தை தான் தொழிலா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மது மட்டும் ஏன் பில்டிங் ஒர்க் பண்றாருன்னு தெரியல. சுத்தம் பண்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட அம்மாவுக்கு வந்து காப்பி கொடுக்குறாரு. அம்மாவால நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பக்கம் நம்மளோட ஹீரோ ஜாலியா ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காரு. கனியோட தம்பி யாரு எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. எதுக்கு நம்ம பிள்ளை இப்படி பண்ணுச்சு, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க கனியோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல, என் பொண்ணு எங்கேயும் போல, இங்கதான் நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அப்ப அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து நம்மளால தலைமுடியை யாரோ கோதி விட்டுற மாதிரி இருக்கு. உடனே டக்குன்னு எந்திரிச்சு ஐயோ கதவை பூட்டிட்டு தானே படுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டில இருந்து யாரோ எந்திரிச்சு போற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுமே நம்ம ஆளுக்கு பீதி ஆயிடுச்சு. பீதி ஆனோடனே வெளியே போய் கதவை சாத்திட்டு உள்ள ஏதாவது சத்தம் கேட்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம ஆளு வந்து ஒரு கிளிப் எடுத்து வந்தான் இல்லையா, கண்ணியோட கிளிப். அந்த கிளிப் வச்சு யாரோ விளையாடுற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம ஆளுக்கு இப்போ பயத்துல வேத்து தண்ணி வந்து அப்படி கண்ணோட புருவத்துல வந்து அப்படியே சொட்டு போடுற மாதிரி நிக்கி. மறுபடியும் பெட்ரூமுக்கு போகாம அதை யோசிச்சுட்டு கீழே ஹாலில் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு நம்மளால தூங்கிடுறாரு. அப்போ அந்த இறந்து போன பொண்ணு வந்து டக்குன்னு முழிக்கிற மாதிரியான ஒரு கனவும் வருது. என்னாச்சு சார்ன்னு சொல்லி வேலைக்காரமா கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ளே போகிறதுக்கே பயந்து பயந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் வந்து கனி இறந்து போன அந்த கிணற வந்து சீட் போட்டு மூடிட்டு இருக்காங்க வெல்ட் வச்சு. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அப்பா ஃபோன் பண்ணி வந்துரு கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேலையெல்லாம் முடிச்சுன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் டிக்கெட்லாம் புக் பண்ணுறாரு. புக் பண்ணிட்டு ஒரு மாதிரி சோகமாக காரை ஓட்டிட்டு அப்படியே போய் பால்கனில் இருந்து சிகரெட் குடிச்சிட்டு எல்லாம் சோகமாகவே வீட்டை பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் வயிறு பசிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போய் கிச்சனில் போய் எதையோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு திரும்ப எதையோ எடுக்க போகும்போது பார்த்தா அந்த இதோட மூடி வந்து மூடி வச்சுட்டு போயிருப்பாரு. டப்பு அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து திறந்த உடனே அவருக்கு வந்து மூடி கீழே விழுந்ததும் அப்படி மெதுவா திரும்பி பார்க்குறாரு. மூடி தானே வச்சிருந்தோம், எப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போதே அவரை யாரோ தொடுற மாதிரி இருக்கு அப்படின்னு தட்டி தட்டி விடுறாரு. ஏதோ ஒன்று சட்ட காலரை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய்
சங்கெல்லாம் பிடிச்சி நெருக்கி தடுக்க ட்ரை பண்ணும்போது அவரோட கையையுமே கடிச்சு வச்சிருது. ஓங்கி ஒரு எத்துனதுல பின்னாடி இருக்க செவுத்துல போய் முட்டிறாரு. முட்டி எப்படியாச்சும் மேல மாடிக்கு போயிரணும் அப்படின்னு சொல்லி படியில ஏற ட்ரை பண்றாரு. முடியாம அப்படியே படுத்துறாரு. மயக்கத்துல அந்த இறந்து போன கன்னி பொண்ணு வந்து ரோகன் ரோகன் கூப்பிடுற மாதிரி கனவு வருது. முழிச்சு பார்த்தா செக்யூரிட்டி தான் அப்படி கூப்பிட்டுருக்காரு. அந்த பொண்ணு இல்ல. நீங்க மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு நான் செக்யூரிட்டி கூப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி வேலைக்காரர் அம்மா சொல்லுதாங்க. உடனே ஐயோ உங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லி நான் உங்க அப்பாவுக்கு வேற கால் பண்ணி சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்தா என்னடா ஏன்டா எங்க அப்பாவுக்குலாம் கால் பண்ற அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி திட்டிட்டு இருக்கும்போதே அப்பா ஃபோன் பண்ணிடுறாரு. நான் என்ன பண்றேன் எது பண்றேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை, சீக்கிரம் கிளம்பி இங்க வா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு வச்சிடுறாரு. இந்த கனி பொண்ணோட அவர் ஒண்ணா இருக்கும்போது கனி பொண்ணு வந்து அவரோட முடியை கோதி விடுற வீடியோ பாக்குறாரு. பார்த்துட்டு முடிதானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நின்று அவரோட முடியெல்லாம் நல்லா ஒட்ட ட்ரிம் பண்ணிடுறாரு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மதுவை கூப்பிட்டு கனிக்கு எனக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, கனி வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து கனி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுதா, அவங்க வீட்டுல சொல்லி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. நம்மளும் நம்ம ஹீரோக்கு சாதகமா ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா தனக்கு பிடிச்சவங்களையும் பிடிச்ச பொருளையும் விட்டுட்டு சீக்கிரம் அவங்க போக மாட்டாங்க. ஒரு 16 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 16 நாளுக்கு அப்புறம் அவங்க ஆத்மா போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்க வேலையாளர்கள்ட்டலாம் நைட்டெல்லாம் லைட் எரிஞ்சிட்டே இருக்கட்டும், ஸ்கேட்டர்லாம் திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையுமே பயந்து பயந்து கழிச்சிட்டே இருக்காரு. அப்படியே 16வது நாளும் வந்துருது. முறைப்படி 16 நாள் காரியம் எல்லாத்தையுமே அவங்க வீட்ல இருந்து பண்ணிடுறாங்க. அதான் நம்ம ஹீரோ ஒரு தூரத்துல நின்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போய் பெட்ருக்கு மேல எதுவும் நகர்றா அந்த மாதிரி பார்த்து செக் பண்ணிட்டு நிம்மதியா படுப்போம். அப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு அந்த தம்பிக்காரன் வரான். என்னன்னா பார்ட்டி நடக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்ல பார்ட்டி இல்லடா சும்மா 4 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிக்கிறாங்க.